பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் வலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு திருச்சி நீதிமன்றத்தில் சீமான் அவர்களுக்கு நெருக்கடியா என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம். அதே போல் திருச்சி நீதிமன்றத்தில் அரசு தரப்பு வழக்கறிஞர் நாம் தமிழர் கட்சியினர் நீதிமன்றத்தினுடைய ஆணையை பின்பற்றுவதே இல்லை, மதிப்பதே இல்லை என்பது போன்ற ஒரு வாதத்தை எடுத்து வைத்திருக்கிறார்கள். அது குறித்து நம்ம பேச இருக்கிறோம். அதே போல் அண்ணன் சீமான் அவர்கள் நேற்று எஸ்ஆர்எம் கல்லூரியில் பேசிட்டு போனதிலிருந்து அவரை புகழ்ந்து பேசிவிட்டார், இவரை புகழ்ந்து பேசிவிட்டார் என்று தொடர்ச்சியான பதிவுகளை போட்ட அதே ஊடகங்கள் இன்றைக்கி முக்கியமான காணொலிகளை போட்டிருக்கு. அது குறித்தும் பேச இருக்கிறோம். சீமான் அவர்கள் அவரோட கூட்டணி வைக்க போகிறார், அவர் சந்திக்கிறாரு, அவரை மறைமுகமாக சந்திக்கிறாரு அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற அண்ணன் சீமான் அவர்களை வைத்து பேசி கொண்டிருக்கிறவர்கள் அண்ணன் சீமான் அவர்களினுடைய சந்திப்புக்காக தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நேரம் கேட்டிருக்கிறதாகவும், அதே போல் பாரத பிரதமர் மோடி அவர்கள் நேரம் கேட்டிருக்கிறதாகவும் செய்திகள் வருகிறது. அது குறித்தும் நம்ம பேச இருக்கிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நேற்றைய பொறுத்தவரையிலையும் இந்த காட்சி ஊடகங்களில் நீதிமன்றம் உடனடியாக சீமான் அவர்கள் ஆஜராகணும்னு கெடு விதிச்சிருக்கு. நாளைக்கு 10:30 மணிக்குள்ளே நீங்கள் திருச்சி நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டிய கடமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்னு செய்திகளானது அவசர செய்திகளாக பரப்பப்பட்டது. அங்கங்கே இருக்கிற நமது உறவுகள், வெளிநாட்டில் இருக்கிற நமது உறவுகள்லாம் என்ன காரணம், ஏது காரணம், எதற்காக இப்படி நீதிமன்றம் உடனடியாக நாளைக்கு 10:30 மணிக்குள்ளே ஆஜராகணும்னு சொல்லியிருக்கு அப்படின்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. நமக்கு நிறைய பேர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினாங்க. அப்போ என்ன அந்த வழக்கு அப்படின்னு சொன்னால், திருச்சியினுடைய டிஎஸ்பியாக இருந்த அந்த வருண்குமார் அவர்களுடைய அந்த வழக்கு, அவருக்கு தொடுத்த வழக்கின் பேரில் நீதிமன்றத்தில் ஆஜராகணும். இப்போது இந்த தேதியை குறிப்பிட்டு ஒரு அரசியல் கட்சி தலைவரை ஒரு குறிப்பிட்ட நாட்கள் இடைவெளி இல்லாமல் உடனே ஒரு குறிப்பிட்ட தேதியை குறிப்பிட்டு இந்த தேதிக்குள்ளே நீங்கள் ஆஜராகணும் நீதிமன்றத்தில் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் என்ன மாதிரியான போக்கு நமக்கு தெரியல. அப்போ நேற்றைய நிகழ்வுங்கிறது, எஸ்ஆர்எம் கல்லூரியில் நடந்த நிகழ்வுங்கிறது ஒரு மாதத்திற்கு முன்னாடியே தேதி கொடுத்து நான் வர்றேன்னு ஒத்துக்கிட்ட ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வு அந்த நடக்க போகின்ற அந்த நாளில் நீங்கள் திருச்சி நீதிமன்றத்தில் ஆஜராகணும் அப்படின்னு ஒரு அழைப்பாணை. அப்போது இல்லைங்க, நான் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்கனவே நான் ஒத்துக்கிட்ட நிகழ்ச்சி இருக்குது, நீங்கள் எனக்கு அழைப்பாணை கொடுத்த நேரத்துக்கு முன்னதாகவே நாங்கள் ஒத்துக்கிட்ட நிகழ்ச்சி, அதனால இன்னொரு நாளில் நாங்கள் ஆஜராகிறோம் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் தரப்பின் வாயிலாக அந்த நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதி கிட்ட செய்தியானது, தகவலானது தெரிவிக்கப்படுகிறது. உடனே அரசு தரப்பு வழக்கறிஞர் குறுக்கிட்டு இல்லை, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரும் நாம் தமிழர் கட்சியின் அந்த கட்சியை சேர்ந்தவர்களும் நீதிமன்றம் சொல்றதை கேட்கறதே இல்லை, நீதிமன்றத்தினுடைய ஆணையை மதிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் வாதிட்டதன் அடிப்படையில் நாளைக்கு 10:30 மணிக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆஜராகுங்க அப்படின்னு சொல்லி திருச்சி நீதிமன்றமானது அந்த உத்தரவை பிறப்பித்திருந்தது. அந்த உத்தரவின் பேரில் தான் அண்ணன் சீமான் அவர்கள் இன்னைக்கு திருச்சி நீதிமன்றத்தில் நேர் நின்றுட்டு போயிருக்கிறாங்க. அது ஒரு வழக்கம் இல்லை, அது ஒன்றும் இல்லை. அடுத்த வாய்தாவுக்கு அடுத்து நீங்கள் வரும்பொழுது நீங்கள் வர வேண்டாம், ஆட்களை வச்சு நீங்கள் பதில் மனு சொல்லிவிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ இதெல்லாம் இது ஒரு சாதாரண ரெகுலர் நடவடிக்கை தான், நீதிமன்றத்தினுடைய வழக்கமான நடவடிக்கை தான். ஆனால் அரசு தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்தை மதிக்கிறதே இல்லை, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரும் நாம் தமிழர் கட்சிக்காரங்களும் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை அந்த நீதிமன்றத்தில் பதிவு பண்ணது எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு செயல் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா, நீதிமன்றத்தால் தேடப்படுகின்ற குற்றவாளியாக இருக்கின்ற எஸ்வி சேகர் அவர்களை கூப்பிட்டு இந்த தமிழ்நாட்டு அரசினுடைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் விருது கொடுத்து அவருக்கு சால்வை போட்டு அவருக்கு சில பணிகளையும் கொடுத்துருக்கிறார். எது தேடப்பட்டு கைது செய்யப்பட்டு குற்றவாளியாக ஏற்கனவே குற்றம் சுமத்தப்பட்ட குற்றவாளி எஸ்வி சேகர், அவரை நீங்கள் விருது கொடுத்து கௌரவிக்கிறீங்க. இப்போது நீங்கள் தமிழக காவல்துறை போய் அவரை கைது பண்ணாமல் இருக்கட்டும், அது என்னவோ கூட இருக்கட்டும். ஆனால் இந்த தமிழக முதல்வருக்கு தெரியும் இல்லையா, நீதிமன்றத்தால் அவரை பிடிவாரண்டு பிடிக்க சொன்ன ஒரு நீதிமன்றத்தினுடைய ஆணையை கூட மதிக்காம அவருக்கு நம்ம விருது கொடுக்குறோமே, அவரை நம்ம கொஞ்சம் கொலாவுறோமே அப்படின்னு சொல்லுகின்ற அந்த எண்ணம் தெரியுமா தெரியாதா? இது ஸ்டாலின் அவர்கள் நீதிமன்றத்தை மதிக்கிறதாகவும் மற்ற கட்சிக்காரவங்க மதிக்கிறது போலவும் அப்படின்னு. அதே போல தான் இங்கே ஒரு அமலாக்கத்துறையினால் ரைடாகி
பல மாதங்கள் தொடர்ச்சியாக சிறையில் இருந்து அதன் பிறகு ஏதோ ஒரு கண்டிஷனில் வெளியில் வந்து இன்னைக்கு வந்து மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கின்ற திரு செந்தில் பாலாஜி அவர்கள் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவர். அதே போல் வந்து என்ன சொல்ல போயிருக்காங்கன்னா, இவர் அமைச்சராக தொடர வேண்டுமா அப்படின்னு நீதிமன்றம் கேள்வி கேட்ட பிறகும் இல்லைங்க, செந்தில் பாலாஜினால தான் வந்து நீதிமன்றத்தில் வந்து செந்தில் பாலாஜினால தான் எங்களுக்கு வந்து வருவாயே வருது, அவர் அமைச்சராக தொடர்ந்தே ஆகணும் அப்படின்னு வாதாடின திராவிட முன்னேற்ற கழகம் வந்து நீதிமன்றத்தை ஒழுங்காக மதிக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா, இந்த ஆயத்தீர்வை இதில் வந்து டாஸ்மார்க்கில் வந்து ரைடு நடத்தி 1000 கோடி ஊழல் நடந்திருக்கு, இதற்கு தொடர்ச்சியாக விசாரணை தேவை அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை வந்து நீதிமன்றத்தை போனால் அமலாக்கத்துறை வந்து இந்த டாஸ்மார்க் சோதனையை தொடர்ந்து நடத்தக்கூடாது, இது தொடர்ந்து விசாரிக்கக்கூடாது, அதாவது நீதிமன்றமே விசாரிக்க சொல்லி விசாரணைக்கு போனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நீதிமன்றம் வந்து இதற்கு தடை விதிக்கணும். எது அமலாக்கத்துறை வந்து டாஸ்மார்க் ஊழல் குறித்து தொடர்ச்சியான சோதனைகளை இடுவதும் விசாரிக்கிறதுக்கும் நீங்கள் தடை விதிக்கணும்னு கோர்ட்டுக்கு போகுது. இது வந்து நீதிமன்றத்தை வந்து அப்படியே வளர்த்து அப்படியே வணங்கி அப்படியே பாராட்டுகிற ஒரு நிகழ்வாக நீதிமன்றத்தை அவமதிக்கிற வழக்கா. அதே போல் பார்த்தீங்கன்னா, நேற்று மிக முக்கியமான நிகழ்ச்சி தென்காசியில் இருக்கின்ற காசி விஸ்வநாதர் கோயில், சிவன் கோயில் குடமுழுக்கு நேற்று நடந்து முடிஞ்சிச்சு. குடமுழுக்கினுடைய விதிகள் படி 32 தமிழ் ஓதுவார்களை வைத்து நாங்கள் முழுக்க நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி தகவல் கொடுத்துருக்குறாங்க. திட்ட அறிக்கை 1,64,00,000 ரூபாய் இதற்கான செலவினங்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. சிவாச்சாரியார்களுக்கான சம்பளமாக 25 லட்சம் வந்து போட்டிருக்கிறாங்க. இதர செலவுகளில் வந்து 15 லட்சம் போட்டிருக்கிறாங்க. இவ்வளோ செலவு பண்ண அந்த கோயில் குடமுழுக்கில் தமிழ் வழியில் குடமுழுக்கினுடைய யாகசாலையினுடைய மந்திரங்களும் கருவறை மந்திரங்களும் ஓதப்படலை. கலசத்தில் ஓதுகின்ற அந்த இடத்துல வந்து எல்லா முக்கியமான இந்த சமஸ்கிருத வேதங்களும் முடிஞ்ச பிறகு கடைசியில் 4 குடம் தண்ணியை கொடுத்து இந்த 2 பேர் 32 பேருக்கு சிவாச்சாரியர்களுக்கு சம்பளம்னு சொல்லிட்டு கொண்டுட்டு போய் வெறும் 2 பேர் கையில் தண்ணி குடத்தை கொடுத்து ஊற்ற சொல்லி அந்த குடம் முழுக்க முடிச்சிருக்கிறாங்க. இதை எதிர்த்து கேட்ட நாம் தமிழர் கட்சியினுடைய வீரத்தமிழர் முன்னணி பொறுப்பாளர்கள், அதே போல் தெய்வத்தமிழ் பேரவையினுடைய சத்யபாமா அறக்கட்டளையில் இருக்கிற அவங்க அம்மையார் சத்யபாமா அவர்கள் இவங்களையெல்லாம் அழைத்துட்டு போய் தடுப்பு காவலில் வச்சிருக்கிறாங்க. 1 வருஷம் இல்லைங்க, 2 வருஷம் இல்லைங்க, 5 வருடமாக நீதிமன்ற ஆணையை அவமதித்து வருகின்றது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினாலான இந்த இந்து சமய அறநிலையத்துறை. இதை வந்து கேள்வி கேட்கறதுக்கு ஒரு வக்கு இல்லை. இவர்கள் சொல்லுகிறார்கள், நாம் தமிழர் கட்சியினரும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரும் நீதிமன்றத்தை வந்து பொருட்டாகவே மதிக்கிறதில்லை அப்படின்ட்டு. இப்போ வந்த பிறகு முடிஞ்சு போச்சு, நேர்நிற்றல் முடிஞ்சு போச்சு, இதன் பிறகு வந்து நீங்கள் பதிலை வந்து மனுவாகவே கொடுக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் திருச்சி நீதிமன்றத்தில் நடந்த செய்திகள். அதன் பிறகு வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், நேற்று நடந்த அந்த நிகழ்ச்சியில் வந்து மோடியை புகழ்ந்து பேசிட்டார் அப்படின்னு 1.25 நிமிடத்திற்கான காணொளி. அதே போல் வந்து அண்ணாமலையை புகழ்ந்து பேசிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிடத்திற்கான காணொளி. இதை போட்டு பரப்பி விட்டுட்டு இன்னைக்கு வந்து ஒரு காணொளி 59 நிமிஷம் அந்த காணொளி. இது புதிய தலைமுறையினுடைய யூடியூப் வலைதளத்திலே வந்திருக்கு. அண்ணாமலை அவர்களை மேடையில் வைத்துக்கொண்டே மோடியை விமர்சித்த சீமான் அப்படின்னு சொல்லி தலைப்பு. இப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா, நேற்று 1.5 நிமிடம் 1.25 நிமிடத்துக்கெல்லாம் ஒரு செய்தி போட்டீங்க, அவர் வந்து அவரை கட்டிப்பிடிச்சு கொஞ்சிட்டாரு, அவருக்கு தேய்ட்டாரு, இப்படின்னெல்லாம் ஒன்னாக்கிட்டாரு அப்படின்னெல்லாம் செய்தி போட்ட நீங்கள் இன்னைக்கு மட்டும் எப்படி அண்ணாமலையை மேடையில் வைத்துக்கொண்டே மோடியை விளாசிய சீமான் அப்படின்னு சொல்லி தலைப்பு வச்சு போடுறீங்க? இது என்ன மனசாட்சி? இது இப்போ உங்கள் ஊடகங்களில் இந்த செய்திகளை வெளியிடுறவங்களை வந்து கூர்மையாக பார்த்துட்டு வர்றவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய கோமாளித்தனம் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது தெரியல. அடுத்ததாக வந்து மிக முக்கியமான செய்தி வந்து, அதாவது பஞ்சத்துக்கு ஆண்டியா பரம்பரையா ஆண்டியா அப்படின்னு சொல்லி நம்ம ஊரில் சொல்லுவாங்க. அதாவது பரம்பரையாக அடிமையாக இருக்கிறவங்க கூட சரி முதலாளி நோக்கம் இதுதான், நம்மளை இது பேசிட்டு போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பஞ்சத்துக்கு ஆண்டியாக போய் அந்த இடத்துல முதலாளிகிட்ட அடிமையாக போய் சேர்றாங்க இல்லையா, அவங்க பண்ணுற பாடு இருக்கு, பெரும் பாடாக இருக்குது. அது மாதிரி தான் இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியில் வந்து இங்கே நாம் தமிழர் கட்சியிலேருந்து விரட்டி விட்ட செல்லா காசுகள், அடித்து விரட்டி விட்ட அவர்கள் என்ன நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால், இந்த சந்திப்பு நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து விட்டார்.
அண்ணன் சீமான் அவர்கள் இந்த ஹோட்டலில் இந்த இப்படி இடத்துல சந்திச்சிட்டார். இவங்க என்னமோ அந்த ஹோட்டலில் வந்து அந்த வெயிட்டராக வேலை பார்த்தவங்க மாதிரி நேரம் முதற்கொண்டு புள்ளி விவரம் முதற்கொண்டு அது முதற்கொண்டு ஒரு திட்டமாக அப்படியே வந்து சொல்லிட்டு தெரியறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அண்ணன் சீமான் அவர்களை வந்து பல்வேறு காரண காரியங்களை வைத்து நீங்கள் அவரை செஞ்சுட்டாரு, அவரை பார்த்துட்டாரு, அப்படி பேசிட்டாரு, இப்படி பேசிட்டாருன்னு வர்ற புரளிகள் வந்து இன்னைக்கு நேரத்தில் தொடர்ச்சியாக வந்து கொண்டு தான் இருக்குது. அந்த புரளிகளுக்கு எப்பொழுதும் முகம் கொடுக்கறதும் இல்லை, புரளிகளை குறித்து வந்து ரொம்ப வருத்தப்படுறதும் இல்லை, புரளிகளை கண்டு ஐயோ பயந்து போய் புரளியை கிளப்பிட்டாங்களே நம்ம என்ன செய்யறது அப்படின்னு சொல்ற எந்த போக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளருக்கு இல்லை. இப்போ நான் என்ன சொல்றேன், பிரதமர் மோடி அவர்கள் அண்ணன் சீமான் அவர்களை சந்திக்கிறதுக்கு காத்து கொண்டிருக்கிறார். அவர் வந்து நான் எப்படியாச்சும் சீமானை சந்திக்கணும் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆட்கள்கிட்டலாம் சொல்லி விட்டு அந்த செய்திகள் வந்து வந்த வண்ணம் இருக்கு. இது ஒரு செய்தி. அதே போல தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து அண்ணன் சீமான் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று நேரம் கேட்டு அண்ணன் சீமான் அவர்கள் இல்ல இவரை வந்து நான் சந்திக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தை தள்ளி வைத்ததாகவும் செய்தி வருகிறது. இது எல்லாமே வருகின்ற செய்தி தான். இப்போ நீங்க போட்டீங்க இல்லையா, நிர்மலா சீதாராமன் அவர்களை செந்தமிழன் சீமான் அவர்கள் சந்தித்ததாக தகவல் அப்படின்னு போட்டிங்க இல்லையா. இப்போ இது ரெண்டுமே தகவல் தான். பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் செந்தமிழன் சீமான் அவர்களை வந்து சந்திக்க வேண்டி எனக்கு நேரம் கொடுங்கன்னு கேட்டுட்டு காத்திருப்பதாக ஒரு தகவல் வருகிறது. அதே போல் இங்கே மு.க. ஸ்டாலின் அவர்கள் எப்படியாச்சும் சீமானை பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸ் வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறது மாதிரி ஒரு தகவல் வருகிறது. இப்போ இதை பற்றி நீங்கள் பேசணும், இந்த ஊடகங்கள் பேசணும். இப்போ நான் அந்த ஒருத்தர் தொட்டுட்டு வந்தேன் இல்லையா, தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய புதிய அடிமைகள். இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அது சேர்ந்துட்டாரு, அப்படி வந்துட்டாரு, இப்படி வந்துட்டாரு, ஒரே இணையதளம் முழுமைக்கும் சரி நீ பேசுற ஆளு நீ தனியா போய் பேசியிருந்தா கூட ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லா பதிவுகளையும் நம்மளையும் டேக் பண்ணி பேசுறதுனால தான் கர்மம். இதுக்கு நம்ம கருத்து சொல்லாம போனா நம்மள்ட்ட எந்த கருத்தும் இல்லைன்னு இவங்க நினைச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அதாவது பரம்பரையா அடிமையா இருக்கிறவன் முதலாளிக்கு வந்து ரொம்பவும் பயப்பட மாட்டான், ரொம்பவும் முதலாளியினுடைய பேச்சை மீற மாட்டான். இவன் கொண்டதாங்க இப்படிதாங்க எதிர்பார்க்கறான், இப்படிதான் அப்படின்ட்டு போயிடுவான். அப்பப்போ முதலாளி பார்க்கும் பொழுது ஒரு வேலை செய்வான், முதலாளி பார்க்காத போது இன்னொரு வேலை செய்வான், இப்படி போயிடுவான். ஆனா இந்த பஞ்சத்திற்காக அடிமை வேலை பார்க்க வர்றான் இல்லையா, அவன் வந்து ஐயோ முதலாளி வந்து கண் அசைவுக்காக காத்துக்கிட்டே இருந்து அவர் கண் அசையாட்டினா கூட அவர் குறுக்கால முறுக்கால ஓடி, யாரு முதலாளியினுடைய குறுக்கால முறுக்கால ஓடி அவர் கண் அசைவை பார்த்துக்கிட்டு இருந்து ஒருவேளை அவர் அசந்து தூங்கினா கூட கண்ணு ரெண்டையும் இமை ரெண்டையும் எடுத்து விட்டுட்டு இங்க பாருங்க நான் புதிய அடிமை, இங்க பாருங்க நான் புதிய அடிமை என்று சொல்வது போல இவர்கள் வந்து புதுசா, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு புதுசா ஒரு அடிமையா வரணும் அப்படின்னு சொன்னா அதற்கான தகுதி என்னன்னா, நாம் தமிழர் கட்சியையும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரையும் தொடர்ச்சியா விமர்சித்து கொண்டிருப்பது தான் அவங்களுக்கு வந்து அதற்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிதான் அந்த பஞ்சத்துக்கு ஆண்டியா பரம்பரை ஆண்டியா அப்படிங்கிற சொல்லாடலுக்கு பின்னாடி இவர்கள் போட்டு வைத்திருக்கின்ற இந்த என்ன சொல்றது விமர்சனங்கள். அதாவது இந்த வடிவேல் சொல்லுவான்ல, நானும் ரவுடி தான் ஐயா, நானும் அங்கங்கெல்லாம் போய் பார்த்துருக்குறேன், என்னையும் வண்டியில் ஏற்றியா அப்படின்னு. அந்த சீமான் அவர்கள் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்தாக ஒரு தகவல் வருதுன்னு அவன் அந்தந்த யூடியூப் சேனல்காரன் அந்தந்த மீடியாக்காரன் டிஆர்பியை ஏற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையை செய்கிறான். உடனே இவங்க நம்ம என்ன சொல்றது பன்ரேட்டு பாசறைகள் என்ன பண்ணிடுச்சுன்னா, வேல்முருகன் அவர்கள் சந்தித்ததாகவும் தகவல் வருகிறது. அவர் அது மாதிரிப்பட்டவர் அல்ல, அவர் சந்திக்கவில்லை. எந்த தகவல் வந்துச்சு? இங்கனாலும் புதிய தலைமுறை கிளிப்பு போட்டிருக்கான், நியூஸ் 18 கிளிப்பு போட்டிருக்கிறான், இந்த கோப்பு காட்சி வெளியிட்டிருக்கிறான், அங்கே போன மாதிரி கோப்பு காட்சி வெளியிட்டிருக்கிறான், அவங்க ஹோட்டலுக்கு போன மாதிரி கோப்பு காட்சி, இவர் நீதிமன்றத்திலிருந்து வெளியில் வர்ற கோப்பு காட்சி, இந்த 2 கோப்பு காட்சியும் எடுத்து ஒரே காட்சியாக பார்த்து என்னென்னமோ வெளியிட்டு பரபரப்பாக்கி விட்டாங்க. நிர்மலா சீதாராமன் அவர்களை தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் சந்தித்ததாக செய்தி வருகிறது அப்படின்னு நீ போட்டி இல்லை, அந்த கட்சிக்காரனா இருந்து நீ போட்டி இல்லை. அந்த செய்தியை தவிர வேற எந்த செய்தியையும் நாங்கள்லாம் பார்க்கவே இல்லை. அப்படி யாராச்சும் பார்த்துருந்தா சொல்லுங்க. அப்போ அதான் அந்த வடிவேல் சொன்னால, ஐயோ நானும் ரவுடி தாயா என்னையும் வண்டியில் ஏற்றியா, நானும் ரவுடி தாயா என்னையும் வண்டியிலே ஏற்றியா அப்படின்னு சொல்லி இந்த வாலண்டரா வந்து திரு பன்ருட்டி வேல்முருகன் அவர்களை அவமதிக்கிற போக்க அந்த கட்சியில சேர்ந்த இந்த பஞ்சத்திற்கு அடிமை வேலை செய்கிறவர்கள் பார்க்கிறார்கள் என்பதை தான் நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுது. குறிப்பா இந்த காணொலி பதிவின் வாயிலாக நாம சொல்ல நினைச்சது என்னன்னா, திருச்சியில நீதிமன்றத்தின் வாயிலாக இந்த அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் பதிவு செய்தது வந்து அவங்க அரசினுடைய முதல்வராக இருக்கின்றவரை தான் நீதிமன்றத்தை மதிக்கல, அல்லது அமைச்சராக இருக்கின்ற சேகர் பாபு வந்து நீதிமன்றத்தை மதிக்கல
பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அடுத்ததாக வந்து இந்த இந்த சிண்டு முடிகிற வேலை, அந்த வேலை, இந்த வேலையெல்லாம் வீடியோ கிளிப்பை வந்து கட் பண்ணி வெட்டி நேற்று வரலையும் வந்து அவரை இவர் பாராட்டினார், இவர் அவரை பாராட்டினார் சொல்லிட்டு நீங்கள் இன்னைக்கு வந்து அவரை வைத்து இவர் பொழந்து விட்டார் அப்படின்னு சொல்லி வீடியோ போடுறீங்க. இது என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறைன்னு தெரியல. அடுத்ததாக வந்து நானும் ரவுடி தான், என்னையும் வண்டியில் ஏறுங்கிறது போல இவர்கள் குறுக்க முறுக்க ஓடி நான் பஞ்சத்துக்கு அடிமை அப்படிங்கிறத வந்து வெளியில் காமித்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவு செய்வோம். நன்றி.